ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது ஒரு HP 15 லேப்டாப் டோட்டல் லாஸ் கண்டிஷன் சொல்லுவோம். டோட்டல் லாஸ் கண்டிஷன் நதிங் பட் லேப்டாப்ல கூட எல்லாமே லேப்டாப் வந்து பாத்தீங்கன்னா ஆனாவும் ஆகல, பிளஸ் பேனல் ஃபுல்லாவே உடஞ்சிருக்குது. ஹிஞ்சஸ், பேனல், தெர்மோஸ்டேட் பேனல், பாட்டம் பேனல் உடஞ்சிருக்குது. டிசி ஜாக் டேமேஜ், பேட்டரி லாக் டேமேஜ். இந்த வீடியோல நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த கம்ப்ளீட் லாஸ் லேப்டாப்பை எப்படி ரீஃபர்பிஷ் அண்ட் ரீஸ்டோர் பண்றோங்கிறது பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் லேப்டாப்பை பேனல் டிஸ்மேண்டில் பண்ணி மதர் போர்டு எதனால ஆனாங்கிறது ஃபர்ஸ்ட் இந்த ப்ராப்ளம் அதான். சில மதர் போர்டு ஆனா ஒர்க் ஆனால் மட்டும்தான் லேப்டாப்ல மித்தபடிக்கு என்ன கண்டிஷன் நம்ம செக் பண்ண முடியும். நம்ம ஒர்க்கை வந்து நம்ம ப்ரொசீட் பண்றதுக்கு முன்னாடி மதர் போர்டு இஷ்யூவை ஃபைண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லேப்டாப்போட கண்டிஷன் நீங்களே பாருங்க. உள்ள ஃபுல்லா ரொம்ப ஃபங்கஸிங்கா இருக்குது. ஃபுல்லா அங்க எறும்பா பிளஸ் இந்த மாதிரி ஸ்பீக்கர் டேமேஜா இருக்குது. என்னைக்குமே மதர் போர்டை செக் பண்றதுக்கு முன்னாடி மதர் போர்டுல கனெக்ஷன்ஸ் ஃபுல்லா ரிமூவ் பண்ணி விட்டுறணும். நான் ஃபர்ஸ்ட் செக் பண்ண போறது லேப்டாப்போட பிரைமரி ப்ராப்ளம், அதாவது மதர் போர்டு வந்து என்ன ரீசனால ஆனாலுங்கிறத பேசிக்கா நம்ம செக் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட், இந்த லேப்டாப்ல நீங்க சார்ஜர் மாட்டக்கூடிய டிசி ஜாக் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த ஹிஞ்சஸோட மவுண்ட்டுக்கு மேல இருக்க இந்த மாடல் இருக்கும். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த பேனல் செக்ஷன் ஃபுல்லாவே உடஞ்சிருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு டவுட் இந்த ஜாக் மேல தான். ஸோ இதை ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை செக் பண்றது ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு சார்ஜர் ஃபர்ஸ்ட் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு 19 வோல்ட் சப்ளை கொடுத்து இங்க சப்ளை இங்க வருதாங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் என்ஷூர் பண்ணணும். ஸோ அதை ஃபர்ஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ சார்ஜர்ல பெர்ஃபெக்டா இருக்கு. வாங்க மாட்டி செக் பண்ணி பார்ப்போம். இல்ல, இந்த ஹிஞ்சஸ் மவுண்ட்ல அந்த டிசி ஜாக் இருக்கிறதுனால ஹிஞ்சஸ் உடஞ்சி இவங்க கஸ்டமர் ரொம்ப நாள் யூஸ் பண்ணதுல இந்த ஜாக்கு தான் ப்ராப்ளமா இருக்கு. ஸோ ஜாக்கில் வரக்கூடிய வயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இன்சுலேஷன் கட் ஆயிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இந்த வயர் டேமேஜாக இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட், இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வயர் டேமேஜ்னா ரிவர்க் பண்ண முடியாது. சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இடத்துல டேமேஜ் நம்ம ரிவர்க் பண்ணிடலாம். ஸோ இங்கே ரிவர்க் பண்ணுறது நம்ம ரிஸ்க் ப்ளஸ் பண்ணாலும் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்காது. ஸோ இந்த ஜாக் மட்டும் மாற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம சேம் டிசி ஜாக் நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ வாங்க ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த நியூ டிசி ஜாக்கில் 19 வோல்ட் ஃப்ளோ பர்ஃபெக்டாக வருது. ஸோ ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செக் பண்ண வரைக்கும் இந்த ஜாக்கில் தான் ப்ராப்ளம் இருக்குமா தெரியுது. ஸோ இது நம்ம ஒரு ஏர்லி ஸ்டார்ட்ல ஒரு குட் சைன் தான். ஏன்னா இன்கேஸ் இந்த ஜாக்கு மட்டும் தான் ப்ராப்ளம், மதர் போர்டில் வேறு எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்னா கண்டிப்பாக கஸ்டமர் காஸ்ட் எஃபெக்டிவ் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஜாக்கை நம்ம ஒர்க்க மதர் போர்டில் மாட்டி எப்படி ஒர்க் ஆகும் செக் பண்ணிடலாம். ஸோ ஆன் இண்டிகேஷன் வந்துருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து போர்டு ஆன் ஆகுங்க செக் பண்ணி பார்த்துடலாம். ஆன் பட்டன் ப்ரெஸ் பண்ண உடனே ஆன் ஆயிடுச்சு, போர்டு ஆன் ஆயிடுச்சு, ப்ராசஸர் ஹீட் ஆயிடுச்சு. இந்த பர்டிகுலர் மாடலில் வந்து பென்டியம் ப்ராசஸர், அதுக்கு ஃபேன் வராது. மதர் போர்ட் ஃபங்க்ஷன் அதான், ரேம் சிஸ்டம் ஃபங்க்ஷன் அதான் செக் பண்ணுறது ஈஸி தான். யூஎஸ்பியில் கீபோர்ட் மாற்றிட்டு, ஸோ நத்திங் டு வரி, மதர் போர்ட் இஸ் பர்ஃபெக்ட். பேட்டரியும் லேப்டாப்பில் காஸ்ட்லியான பொருள் தான். இந்த கஸ்டமருக்கு பேட்டரி என்ன கண்டிஷன் பார்த்துடலாம். சரி, செக் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். பேட்டரி கனெக்ட் பண்ண உடனே இங்கே இருக்கிற ஒயிட் இண்டிகேஷன் ரெட்டாக மாறுதாங்கிறது பார்க்கணும். விச் மீன்ஸ் ரெட் ஆகுதுன்னா சார்ஜிங் ஆகுது, பேட்டரி வந்து ஃபைன் பண்ணுன்னு அர்த்தம். ஓகே, பேட்டரி ஃபைண்ட் ஆகுது, சார்ஜிங் ஆகுது. பேசிக் நம்ம டெஸ்ட் பண்ண அசஸ்மெண்ட் டெஸ்ட் பண்ணதில் ஒரு பேசிக்காக ரெடி பண்ணுற அளவுக்கு தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து நம்மளோட ரிஸ்டோரேஷன் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். பேனல் வந்து நம்ம என்னென்ன பேனல் மாற்ற போகிறத பார்க்கலாம். இது வந்து ஆக்சுவலாக பாட்டம் பேனல். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் மாடலில் தெர்மோஸ்டேட் அசம்பிளி, அதாவது சி பேனலில் தான் மதர் போர்ட்லேருந்து எல்லாமே ஃபிட்டின் ஆகும். ஸோ இந்த பேனல் ரொம்ப முக்கியமான பேனல். ஸோ இவருக்கு வந்து கீபோர்ட்லேயும் ப்ராப்ளம் இருந்தது, கீபோர்ட் மாற்ற சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிற புது கீபோர்டு தான். ஸோ இதையும் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு இன்டர்னல் கீபோர்டை இப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான தெர் இஸ் நோ ஆப்ஷன்ஸ். ஸோ நம்ம இப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த கீபோர்டை நிறைய வந்து லாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எக்கச்சக்கமான லாக்ஸ் இருக்கும். ஸோ இது இந்த பர்பஸ், இது லாக்ஸ் இருக்கான பர்பஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கீபோர்டோட லேயரை உள்ள நீங்கள் எங்கேஜ் பண்ணீங்கன்னா இதை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஃபேர்மாக பிடிக்கிறதுக்காண்டி தான் வச்சிருக்கிறாங்க.
நியூ பேனல்ல கீபோர்டு வந்து ஃபுல்லாவே நம்ம மோல்டிங் ஒர்க் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா இதுல இருக்கக்கூடிய ஸ்பேர்ஸ், அதாவது மதர் போர்டு, ஸ்பீக்கர், ஹார்ட் டிஸ்க் எல்லா அக்சசரியும் நம்ம இதை லோட் பண்ற மாதிரி இருக்கும். நியூ பேனல் அசம்பிள் பண்ணுறதுக்கு பழைய பேனல்லேருந்து லேப்டாப்போட அக்சசரிஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இது நம்ம திரும்ப எல்லா ஸ்பேரையும் நம்ம அசம்பிள் பண்ண போகிறோம். ஸ்டெப் ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கீபோர்டோட ஷீல்டு. ஸோ இதில் வந்து மதர் போர்டை ஹோல்ட் பண்ணுறதுக்கான ஸ்க்ரூஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இந்த ஷீல்டை ஃபஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணணும். இது ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் மற்ற எல்லாத்தையும் நம்ம அசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஷீல்டை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். பேனலோட ஷீல்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இன்ஸ்டலேஷன் ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம ஆன் பட்டன் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஆன் பட்டன் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டாக கீழே பாட்டமில் வரும் மதர் போர்டுக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம நியூ ரீப்ளேஸ் பண்ண டிசி ஜாக் தான். நெக்ஸ்ட் ஸ்பீக்கர். டச்பேட். நம்ம டச்பேட் சென்சர் பிளேட் எங்கே இருக்குது, கிளிக் பட்டன் இருக்கு, லெஃப்ட் கிளிக் ரைட் கிளிக் அந்த பட்டன். நெக்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ண போகிற டாட்டர் போர்ட். இந்த மாடலில் இண்டிகேஷன் எல்இடியும் ஒரு யூஎஸ்பி இருக்குது, ப்ளஸ் கார்ட் ரீடர் இருக்குது. நெக்ஸ்ட் சீரி டிரைவ் கனெக்ஷன். ஹார்ட் டிஸ்க் டிரைவ் ஃபிக்ஸ் பண்ணணும். நம்ம லாஸ்ட்டாக மதர் போர்ட் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ மதர் போர்டில் வந்து ஃபிட் பேண்ட் ஸ்க்ரூஸ் மென்ஷர் பண்ணுறதுக்கு ஒரு ஏரோ மார்க் போட்டிருப்பாங்க. லைனிங் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதே பேட்டர்னில் போடணும். கிராஸ் பண்ணி போட்டீங்கன்னா உங்களுக்கு ஹீட் சிங்க் ஃபிட்டிங் ஆகாது. நெக்ஸ்ட் கீபோர்ட். அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டச்பேட் அசம்பிளியில் வரக்கூடிய எல்லாமே ஃபிக்ஸிங் பண்ணிட்டோம் நம்ம. ஸோ எல்லா கனெக்ஷன்ஸும் ப்ராப்பராக இருக்கான்னு ஒரு இன்ஷூர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து டிஸ்பிளே பேனல் ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டிஸ்பிளே பேனலில் கேபிள் இன்ஸ்டலேஷன் ப்ராப்ளம் இருந்துச்சு. இந்த கேபிள் நம்ம ரிவர்க் பண்ணிட்டோம். வைஃபை ஆண்டனாக்கு ஒரு கேபிள் நம்ம நியூ ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். மதர் போர்டு ஃபிட்மெண்ட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக பண்ணிட்டோம். ஸோ எல்லா கனெக்ஷன்ஸும் ஒர்க்காக ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இதுதான் இந்த லேப்டாப்பில் இந்த பழைய பேனல். ஸோ நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பேனலில் ஒரு கண்டிஷன்ஸை. ஸோ இது வந்து ஃபுல் பேனல் கிராக் ஆயிடுச்சு. நாட் ஓன்லி எல்லா பேனல்ஸ்லையும் எல்லா பிளேசஸ்லையுமே கிராக் ஆகிட்டதுனால ஸோ ஒரிஜினல் பேனல் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். நியூ பேனல். ஸோ ஃபைனலாக நம்ம சீரியல் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். லேப்டாப் HP 15 லேப்டாப்ல நம்ம கம்ப்ளீட்டாக ரீஸ்டோர் பண்ணியிருக்கிறோம். நம்ம ப்ரீவியஸ் ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க லேப்டாப் ரொம்ப பீஸாக இருந்தது. ஸோ இனிஷியலாக வந்து ABH பேனல் ஹிஞ்சஸ்க்குள்ளே வர மவுண்ட் சரி பேனலுமே நம்ம மவுண்டிங் பண்ணி ரிவர் பண்ணிக்கிறோம். டிஸ்பிளே கேபிள் சின்ன டேமேஜ் இருந்தது. ஸோ டிஸ்பிளே ரீப்ளேஸ் பண்ணாமல் கேபிள் நம்ம ரிவர் பண்ணி போட்டிருக்கோம். அதே மாதிரி வைஃபையோட ஆண்டனாக்குள்ள கேபிள் இதுவரை ரெண்டாகும் உங்களுக்கு. ஸோ அந்த கேபிளுமே டேமேஜ் ஆகிருந்துச்சு, நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம். ஸோ மதர் போர்ட் சைடில் வந்து பயாஸ் மேப்பிங் எரர் இருந்தது, அதை அட்டன் பண்ணிட்டு DC ஜாக் மாற்றிருக்கிறோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நெக்ஸ்ட் நம்ம பண்ணி இந்த பேனல் ரீப்ளேஸ் பண்ணால் இந்த ஹோல் பேனல் பிராண்ட் நியூ பேனல் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம். இந்த டச் பேட் தெர்மாஸ்டர் பேனல் நம்ம வந்து வித் கீபோர்டு மாற்றிருக்கோம். ஏன்னா இந்த கஸ்டமர் கீழே விழுந்து டேமேஜ் ஆனதில் கீபோர்டிங் கீஸ் நிறைய ஒர்க் ஆகலாம் ப்ராப்ளம் சொன்னாங்க. ப்ளஸ் டச் பேடு ப்ராப்பராக ஒர்க் ஆகலாம்னு சொன்னாங்க. ஸோ நம்ம டச் பேட் சென்சார் பிளேட்டோட சேர்த்து நம்ம கீபோர்ட் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம்.
பாட்டம் பேனல் லேப்டாப்போட இந்த பேஸ் பேனலுமே நம்ம நியூ பேனல் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் நம்ம கஸ்டமரோட பழைய பேனல். ஸோ ஃபுல் மேஜராக கிராக் இருந்தது, எல்லா பேனலுமே டேமேஜ் இருந்தனால நியூ பேனல் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம ஃபிட்டிங்லாம் பண்ணியாச்சு. ஸோ ஸ்க்ரூஸ் எல்லாம் ஃபைனலாக நம்ம ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி யூனிட் ஆன் ஆகுதா எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, சார்ஜ் கிளிக் பண்ண சார்ஜ் இண்டிகேஷன் வந்துருச்சு. ஆன் பட்டன் ப்ரெஸ் பண்ணிடுவோம். ஸ்டாண்ட் பை இண்டிகேஷன் வந்துருச்சு. டிஸ்பிளே ஆன் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் அந்த அடி நான் வச்சு கஸ்டமர் துவைச்ச லேப்டாப்பு பெர்ஃபெக்டாக அவருக்கு காய வச்சு அயன் பண்ணி ரெடி பண்ணிட்டோம். ஸோ இதுதான் லேப்டாப், எல்லாமே ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. ஸோ பேட்டரி பண்ணி ப்ராப்பர் ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கம்ப்ளீட்டாக இந்த லேப்டாப்பை பேனலாக ரீப்ளேஸ் பண்ணி கம்ப்ளீஷன் அண்ட் ரீஃபர்பிகேஷன் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த லேப்டாப் அடுத்த போர்க்களத்துக்கு ரெடி ஆயிடுச்சு. கஸ்டமர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ எப்படி யூஸ் பண்றாரு என்னன்றதை நெக்ஸ்ட் இயர் தான் பார்க்க முடியும். தேங்க்யூ.